வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, இப்போ இது டிசைனர் கிளாத். இப்போ இந்த டிசைனர் கிளாத்தில் பார்த்திங்கன்னா ஃபேஷனாக ஒரு ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம எந்த சேரீக்கும் போடுற மாதிரி ஒரு புதுமையான மாடல் நான் இதில் உருவாக்குறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கிளாத் இந்த மாதிரி தான் இருக்குது. காப்பர் கலரில் ப்ளூ கலர் டிசைன் இருக்குது. அதனால் ப்ளூ கலரும் காப்பர் கலரும் இதில் டிசைன் பண்ணுறதுக்கு தேவையானது. இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். அகலம் 11.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 15.25 இன்ச்சு இருக்குது. ஷோல்டர் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஆம்ஹோல் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை நம்ம ரெண்டாம் அடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்தலாம். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. நெக்கோட அளவு 9.5 இன்ச்சு அடையாளப்படுத்துகிறேன். இந்த சைட்லேயும் நம்ம நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்திட்டு எப்போதும் நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிடலாம். இப்போ மேலேருந்து 5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். அப்புறம் வெளிப்பக்கம் 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இந்த 3/4 இன்ச்சுக்கு மேலேருந்து இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த வெளிப்பக்கம் அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சாச்சு. இந்த மடிப்பு பக்கத்துலேருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அப்புறம் இந்த சைடில் கீழே 2 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். கொஞ்சம் கிராஸில் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைடில் 2 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தணும் பாருங்கள். அதுலேருந்து இதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். நம்ம இதில் வெளிப்பக்கம் வளைவாக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அந்த லைன் அதோட சேர்த்து அப்படியே வரைஞ்சிட்டு இந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுருங்க. இது 1.5 இன்ச்சு இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் 2 இன்ச்சுக்கு கொஞ்சம் அப்படி வளைவாக இருக்குது. இதுக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதில் நம்ம டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம உள்பக்கம் ஃபஸ்ட்டில் வரைஞ்ச பகுதி வந்து நெக்கோட அளவு, இது டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி இருக்குது. லைட்டாக வளைவாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணணும். லைனிங் கிளாத்தை ரெண்டாம் அடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு உள்பக்கம் உள்ள பீஸ் கரெக்டாக சென்டர் பகுதியில் வைங்க. வச்சுட்டு வெளிப்பக்கம் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணும்போது இந்த நெக்கோட அளவு வந்து மாறாமல் சரியான அளவுக்கு வரும். 2 சைட்லேயும் இந்த ஷோல்டர் அளவும் நமக்கு ஒன்று போல் வரும். உள்பக்கம் உள்ள பீஸ் எடுத்துகிட்டு நல்லா அயன் பண்ணி விட்டுருங்க. இந்த கேன்வாஸில் நல்லா எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. வெளிப்பக்கம் அதே மாதிரி எட்ஜில் தைச்சிருங்க. எப்போவுமே இந்த கேன்வாஸில் நம்ம தைக்கும்போது கேன்வாஸ் பகுதி கொஞ்சம் ஒட்டி பிடிக்காமல் இருந்ததுன்னா கூட நம்ம அந்த மாதிரி தைக்கும்போது அதோட சேர்ந்த மாதிரி இருக்கும், இலகியும் வராது. இப்போ தைச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ஒன்று போல் வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் கேன்வாஸ் பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கணும். கேன்வாஸில் தையல் படாமல் நல்லா உள்பக்கமாக அதோட எட்ஜில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி தைக்கும்போது நம்ம என்ன மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கிறது அதே மாதிரி நமக்கு கிளாத்து வந்து திரும்பி கொடுக்கும். இப்போ நம்ம 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடில் தையல் வரைக்கும் கட் பண்ணிடுங்க. சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். இந்த பக்கத்தில் இந்த முதுகு பக்கத்தில் சென்டரில் நமக்கு கொஞ்சம் ஒரு வளைவாக இருந்து பாருங்கள். அந்த பகுதியில் ஏதாவது ஒரு பென்சில் வச்சு அந்த பகுதியை கொஞ்சம் அந்த மாதிரி வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அது ஒரு சின்னதாக ஒரு பகுதி இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கி இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கலாம். டாட் இதில் நம்ம டிசைன்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் டாட் பிடிக்கணும்.
இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். இது பைப்பிங் பண்ணுறதுக்காக இந்த வளைவாக வர்ற பகுதியில் மட்டும் பைப்பிங் பண்ணலாம். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி மேலே உள்ள பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த சைடில் வந்ததுக்கப்புறம் அப்படியே நிறுத்திடலாம். கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு அந்த கிராஸ் பீஸை விட்டு கட் பண்ணி எடுங்க. இந்த பகுதியில் கொஞ்சமாக மடித்து அடிப்பக்கம் திருப்பி பைப்பிங் பண்ணலாம். இதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் பைப்பிங் பண்ணிடலாம். ரெண்டு பக்கமே பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இது சதுர பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணியிருக்கிறேன். எல்லா பீஸையுமே 4 மடித்து முக்கோண ஷேப்பில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லாமே தச்சு முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ் 2 மடித்து 1/4 இன்ச் அளவு தைச்சிடலாம். தைச்சிட்டு இதை நம்ம கம்பி போட்டு பைப்பிங் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தையலுக்கு வெளிப்பக்கம் கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இந்த பைப்பிங்கை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டு இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே நம்ம 2 மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. தச்சு முடிச்சாச்சு. இது கிராஸ் பீஸ் 2 மடித்து கொஞ்சம் 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக இருக்கணும். ஒன்று போல் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை பைப்பிங் பண்ணுறதுக்காக இந்த பைப்பிங் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். தைச்சதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுக்கலாம். பேப்பரில் இந்த கேன்வாஸ் பகுதி நம்ம டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்த்து வச்சுருந்தோம் பாருங்கள். அது அப்படியே மேலே உள்ள பகுதியை கட் பண்ணி எடுக்காமல் அப்படியே முழு பீஸாகவே வச்சு வெளிப்பக்கம் அடையாளப்படுத்தணும். இந்த டிசைன் பண்ணுற பகுதியை நம்ம அடையாளப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த டிசைன் பண்ணுற பகுதியை தனியாக கட் பண்ணி நம்ம 2ஆவதாக வரையணும். ஃபஸ்ட்லேயே நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்பக்கமாக கொஞ்சம் குறுகலாக கூட நமக்கு வந்துடும். அதனால் நம்ம இதோட சேர்த்து வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பகுதியை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு இந்த அளவை நம்ம அடையாளப்படுத்தணும். இந்த மாதிரி வைக்கும்போது நெக்கோட அகலம் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இந்த சைடில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்தியாச்சு. அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பைப்பிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை 2ஆக மடித்து மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்குலாம் இருக்கிற மாதிரி, 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக இந்த லைன் வரைஞ்சிருக்கிறது தெரிய பாருங்கள். அந்த மாதிரி விட்டுட்டு இது நமக்கு கிராஸ் பீஸில் தானே நம்ம பைப்பிங் பண்ணோம். அதனால் நல்லா வளைச்சி தைச்சிடலாம். தைச்சிட்டு ஒரு பெரிய பீஸ் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். ஒரு 4 இன்ச்சுக்கெலாம் நீளத்துக்கு கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 பீஸ் கட் பண்ணியிருந்தேன். ஒரு பீஸ் இந்த சைடில் வைக்கலாம். உள்பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பைப்பிங் அப்படியே மடித்து அதுக்கு மேலே விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். அப்புறம் நம்ம சின்ன சின்னதாக மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அந்த பீஸை நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த வரைஞ்சிருக்கிற பகுதியில் இந்த மடிப்பு பக்கம் வரணும். அந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்குங்க. 2 பைப்பிங்கும் ஒன்றுக்கு மேல் ஒன்று வரும்போது அடிப்பக்கமும் அந்த நம்ம இப்போ சின்ன சின்ன பீஸ் வைக்கும் பாருங்கள், அதோட பிசுறு இதுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி வரும். அதனால தான் நம்ம அடிப்பக்கமும் ஒரு பைப்பிங் வச்சு அதுக்கு மேலே அப்படியே மடித்து ஜாயிண்ட் ஆக்குறேன். இப்போ நம்ம தைச்சிட்டு இந்த பைப்பிங்க்கு வெளிப்பக்கம் அந்த பிசுறுகள் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதை நம்ம லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுக்கும்போது இது அந்த நெக்கு பகுதியில் நமக்கு
மேல் பக்கமாக இருக்கும். அந்த பிசுறும் நமக்கு வெளியே தெரியாமல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு வெளிப்பக்கம் 2 பீஸையும் சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. ஜாயிண்ட் ஆக்கினதுக்கப்புறம் இது பேப்பரில் இருக்கிறதுனால அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுக்கலாம். இந்த முக்கோண பீஸ் எடுக்கலாம். முக்கோண பீஸ் எடுத்து இந்த மாதிரி வைக்கலாம். முக்கோண பீஸோட கார்னர் இந்த காப்பர் பீஸு பக்கத்தில் வர்ற மாதிரி இருக்கணும். ஆனால் மேலே இருக்கிற ஒவ்வொரு பீஸுக்கு பக்கத்துலேயும் அந்த கார்னர் வரணும் அப்படிங்கிறது இல்லை. முக்கோண பீஸோட இடைவெளி ஒன்று போல் தெரிகிற மாதிரி அடுத்தடுத்து வச்சு கீழே உள்ள லைனில் நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு வரணும். அந்த லைனை விடவும் எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கம் முக்கோண பீஸோட கிளாத்து இருக்கணும். அந்த மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஏன்னா இதை நம்ம முதுகு பக்கத்தில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த மாதிரி வரணும். இன்னொரு பெரிய பீஸ் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்லேயே நம்ம இந்த வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கிட்டு கூட அந்த பைப்பிங்கை அந்த பகுதியில் வச்சு அப்படியே மடித்து விட்டு நம்ம மேலே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 2 பக்கமும் தைச்சதுக்கப்புறம் இந்த முதுகு பக்கத்தில் உள்ள பீஸ் இந்த வளைவாக இருக்குது பாருங்கள், இதை இந்த பகுதியில் நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா அளவு சரியாக வரும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு அந்த தையல் லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வந்துடலாம். இந்த பகுதிக்கும் சேர்த்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த சைட்லேயும் அந்த வரைஞ்சிருக்கிற லைன் தெரியுது பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே தைச்சிருங்க. அதே மாதிரி இந்த சைடில் நம்ம தைக்காமல் விட்டுருந்தோம், லாஸ்ட்டில் இந்த மாதிரி தைச்சிடலாம். 2 பக்கமே தைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஈஸியாக பண்ணியாச்சு. பேப்பர் எல்லாமே ஈஸியாக நம்ம கிழிச்சு எடுத்துடலாம். இந்த சைடில் அந்த பிசுறு இருக்குது பாருங்கள், அதை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி மேல் பக்கமாக பார்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டில் நம்ம அந்த பேப்பர்லேயே வச்சு நம்ம கட் பண்ணோன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். அப்புறம் நமக்கு அந்த முக்கோண பீஸ் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இந்த பீஸில் பார்த்திங்கன்னா அடிப்பக்கமும் மேல் பக்கமும் ஒன்று போல் அந்த பிசுறு வந்து அதுக்கு உள் பக்கமாக போகிற மாதிரி தைச்சிருக்குறோம். இதை அதோட சேர்த்து அதில் பீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தைக்கணும். எல்லாமே பிரித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் பெரிய சைஸு பீடு எடுத்துருக்குறேன். இந்த பகுதியில் த்ரெட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு ஒரு பீடு எடுக்கலாம். இந்த முக்கோண பீஸோட கார்னரை எடுத்துகிட்டு அதுக்கு உள் பக்கமாகவே 2வதாக விட்டு இதில் அடிப்பக்கமாக அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டில் ஆரம்பிக்கிற பகுதியில் மட்டும்தான் த்ரெட் வந்து வெளிப்பக்கம் முடிச்சிருக்கும். அப்புறம் நம்ம இது உள்பக்கமாகவே ஒவ்வொரு முக்கோண பீஸோட அந்த கார்னர் பக்கம் வரைக்கும் விட்டுட்டு நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா ஆரம்பிக்கிற பகுதியும் முடிக்கிற பகுதியும் தான் அந்த த்ரெட்டு நமக்கு சைடில் வந்து வெளிப்பக்கமாக உள்பக்கம் தெரியும். அப்புறம் நமக்கு எந்த த்ரெட்டுமே தெரியாத அளவுக்கு ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பிரிஞ்சும் வராது. அந்த மேலே உள்ள சின்ன சின்ன மடித்து தைச்சிருக்கிற அந்த பீஸோட பிசுறுகளும் உள்பக்கம் போகிற மாதிரி அந்த நல்லா அந்த மாதிரி தைச்சிருக்குறோம். ஏன்னா அது மேல் பக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா தான் அந்த பிசுறு வந்து நமக்கு வெளிப்பக்கமும் தெரியாமல் இருக்கும், பிரிஞ்சும் வராமல் இருக்கும். ஒவ்வொரு முக்கோண பீஸ்லேயும் இந்த மாதிரி பீடு வச்சு நம்ம தைச்சிடலாம். அதை தைக்கும்போதும் இப்படி 2வது அதில் முடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்காமல் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இந்த ரோப் எடுத்துருக்குறேன், இந்த சைடில் விடலாம். 2 ரோப்பு தனித்தனியாக எடுத்துருக்குறேன், கொஞ்சம் நீளமாக இருக்கட்டும். இந்த சைடில் எடுத்ததுக்கப்புறம் சைடில் அந்த பகுதியோடு சேர்த்து வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் நம்ம ஜாயிண்ட் ஆக்கி அதை அந்த ரோப்பை நம்ம கட்டி விட்டு அதில் மணி வந்து கிளாத்லேயே தைச்சி முடிச்சிருக்கிறேன். அந்த மணி கொஞ்சம் பெரிய சைஸாக தைச்சிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இது சதுர பீஸு அந்த மாதிரி நம்ம 2ஆக மடித்து முக்கோணமாக எடுத்து அந்த மணி தைக்கும்போது இந்த மாதிரி வரும். இது வந்து இந்த மாடல் வந்து ஒரு புத்தம் புதிய மாடல் வந்து ஃபேஷனாக எந்த சாரீக்கும் பொருந்துகிற மாதிரி உருவாக்கியிருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.